குட் ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே லஞ்ச் பிஷிபெலாபாத் சாம்பார் சாதம். பாருங்க, எங்கள் வீட்டில் விளைஞ்ச ராணா பீன்ஸ் வித் யோகட், பிக்கிள், அப்பளம் சாப்பிட்றோம். நேற்று தான் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிடுவீங்களா? பிஷிபெலாபாத் சாம்பார் சாதம். இது சாம்பார் சாதமா? பிஷிபெலாபாத் இல்லையா? அப்போ என்ன பிஷிபெலாபாத் தெரியும், அந்த அரைச்சிலாம் போடுவோம். நீ செய்வ அதெல்லாம் ஒன்றா அந்த அரைச்சி போடுறது பதிலாக தேங்காய், ட்ரை தேங்காய்லாம் போட்டு செய்வீங்களா? பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் நிறைய பேருக்கு க்யூரியாசிட்டியில் கேட்குறாங்க, சரியா உங்களுக்கு என்ன கண்டிஷன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் வீல் சேரில் போகிறீங்க? ஐ ஹேவ் மோட்டர் நியூரோன் டிசீஸ் விச் இஸ் ஸ்டீவன் ஹாக்கின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வீல் சேர்லேயே இருப்பார். அவருக்கு எனக்கும் ஒரே டிசீஸ் தான். பட் நான் ஏதோ எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தில் மை கண்டிஷன் இஸ் ப்ரோக்ரஸிங் வெரி வெரி ஸ்லோ. நான் 14 வருஷமாக இதே கண்டிஷனில் இருக்கேன். 2 இயர்ஸாக தான் வீல் சேர் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி வரலும் ஐ வாக் வித் மை க்ரச்சஸ், சப்போர்ட்டிங் ஷூலாம் போட்டு கிளைம்பிங்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைவ் பண்ணியிருக்கேன். திஸ் கண்டிஷனில் வலி வேதனையோடு இருப்போம். அதான் இந்த வியாதியோட கண்டிஷன். பட் நம்ம ஏதோ நல்ல பியூட்டிஃபுல் ஒய்ஃப் வித் அ ஃபேமிலி, எவ்ரி திங் இஸ் தேர் டு லுக் ஆஃப்டர் மீ. த கண்ட்ரி இஸ் பியூட்டிஃபுல், த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல், த பீப்புள் ஆர் வெரி வெரி ஹம்பிள். உங்களை மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. இதான் என்னோடய கண்டிஷன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியாது. வீக்லி ஒரு நாள் நான் சொல்கிறேன் இதை, அப்போது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ சொல்லுமா. சூப்பர் சாம்பார் சாதம் வித் அப்பளம். மசால் வடை பண்ணுவேன், அது பண்ணல. வர ரொம்ப நார்மல் ஆகிட்டு போகுது சாப்பாடு. ஒரு டைலாக் சொல்லியார், சொல்லலையா? சொல்லுடி கவான். இது கூட இல்லாமல் சொல்லு. நீ தான் நல்லா பேசுறியா? பேச. தேங்க்யூ சொல்லுமா. தேங்க்யூ எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங். God bless you.